அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சாட்டை அடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்றாரு. அவங்க வீட்டுல எல்லாரும் பிஜேபியில எல்லாரும் போராட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? இதுல நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் அவரு ஐபிஎஸ் படிச்சுட்டு இதே போல அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது அவர் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்கள் தான் காரணம். முழுக்க முழுக்க மக்களோட கொஞ்சம் கூடி புரிதல் இல்லை. மக்கள்கிட்ட எந்த கட்சி எந்த அரசு வந்தா மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அரசு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த திமுக அரசு இத்தனை காலத்திலையும் எந்த ஒரு காலத்திலேயாவது மக்களுக்கு நன்மைன்னு ஒண்ணு நடந்திருக்குதா? அந்த திமுக அரசு வரும்போதுதான் வன்முறைகள் எல்லாமே பலவிதமா நடக்கும். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியலுக்காக அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அதுக்கு 1000 விமர்சனங்களை நீங்க தெரிவிக்கிறீங்க. என்னன்னு அவர் திமுக ஆளுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர், அதாவது சாதாரண ஒருத்தன் சொன்னா பரவாயில்ல, எங்களை ஒரு தொண்டை சொன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க சொல்ற ஆளுங்க எல்லாமே அமைச்சர்கள் பேசுறீங்க. எங்க கட்சியில கிடையாது, அவரு சும்மா சாதாரணமா வந்தாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி மழுப்புறீங்க. ஆனா ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதாவது நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், எங்க கட்சியில தான் இருந்தாங்க, இப்ப நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாத்துக்கும் கட்சி பொறுப்பேற்க முடியாது. ஒருத்தர் தப்பு பண்றான்னா அந்த கட்சி பொறுப்பேற்க முடியாது. ஆனா நீங்க ஏன் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அப்படியே மழுப்பல் வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய இப்ப காவல்துறை அத்தனையும் என்ன பண்ணுது? எஃப்ஐஆர் வெளியிட்டது அது ஒரு சைடு இருக்கட்டும், எஃப்ஐஆர்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு சாதாரணமா ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவு ஒரு நிறைய வேலைகளை நீங்க செஞ்சுதான் எஃப்ஐஆர் குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க பண்ணுவீங்க. ஆனா இந்த இதுல குற்றவாளிகளுக்கு சாதகமா நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? என்ன காரணம்? திமுக காரன் அப்படின்றதுக்காக காரணமா? திமுக காரன்றதுனாலதான் இந்த காலேஜுக்குள்ளார ஈஸியா போய் வந்திருக்கான். ஆனா திமுக காரன்றதுனாலதான் இந்த குற்றத்துல இருந்து அவனை ஈஸியா வெளியே விடுறதுக்கான பல அடையாளங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஈஸியா ஒரு ஜாமீன் கிடைக்கிறதா இருக்கட்டும், குற்றத்துல இருந்து தவிர்க்கிறதா இருக்கட்டும், இவனுக்கு என்ன வேணாலும் ஏதாவது சொல்லி இவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசு பண்ணும். ஏன்னா திமுக அரசுக்கு ஒரு ரவுடி, ஒரு கடத்தல்காரன் எல்லாருமே திமுக அரசுக்கு வேணும். திமுக அரசு இல்லைன்னா திமுக அரசு பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படிப்பட்டவங்க தான் திமுகவுல கட்சியில வச்சிருக்காங்க. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது பல வன்முறைகள் நடக்கும். இந்த கோவை குண்டு வெடிப்பா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் எப்பவுமே ஒரு விவசாயி ஒரு ஏதோ ஒரு இதுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு விரிவாக்கத்துக்காக கேட்டாங்க இல்லையா, அந்த நிலத்துக்கு விவசாயிகள் போராடுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க. வாத்தியார்கள் அவங்க வேலையை நிரந்தரம் பண்ண சொல்லி கேக்குறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் 8 வழி சாலைக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேனீங்க. இப்ப விரைவு சாலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கான பர்மிஷன் நீங்க கொடுத்து உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதே போல எல்லாமே உங்களுடைய ஆட்சி காலத்துல டிஃப்ரெண்டா மக்களை ஏமாத்துறதுக்கு முழுமையா எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலை இது மோசமானது. அவனை காப்பாத்தணும்னு உங்க கட்சிக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு குற்றவாளி உங்க கட்சியில இருந்தான், நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? குற்றவாளி தான், நாங்க எங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம், அவ்வளவுதான், அதோட விட்டு போனீங்க. நீங்க மறுபடியும் ஏன்னா அமைச்சரையே ஒரு ஊழல் அமைச்சர் பாலாஜி அவர்களை ஊழல் அமைச்சரை ஒரு அதாவது 1.5 வருஷத்துக்கு மேல உள்ளார இருந்தார். 1.5 வருஷத்துக்கு மேல உள்ளார இருந்தவர் வெளியில வந்த உடனே அமைச்சர் ஆகியிருக்கீங்க. இது ஏற்றம் அப்படின்னா உங்க அரசு ஊழல்வாதிகளுக்கான அரசு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுது. ஊழல்வாதிகள் உங்க கட்சியில இருக்காங்க, கடத்தல்காரன் உங்க கட்சியில இருக்கான், கொலைகாரன் உங்க கட்சியில இருக்கான், தீவிரவாதி உங்க கட்சியில இருக்கான். வேற என்ன யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லா வன்முறை செய்யறவங்களும் உங்க கட்சியில இருக்கீங்க. இப்ப கோயம்புத்தூர்ல பாஷா குண்டு வெடிப்பு, அதாவது 58 பேர் பலி ஆக்கிய ஒரு தீவிரவாத அள்ளுமா தலைவனை என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு அரசு மரியாதை என்ற அளவுக்கு, அதாவது அதுல துப்பாக்கி வச்சு மேல அரசு மரியாதை மட்டும்தான் நீங்க பண்ணல,
மீதி எல்லா மரியாதையும் நீங்க அவருக்கு பண்ணி அடக்கத்துக்கு கடைசி இதை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து சரியானதா? எல்லாரும் அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல நாங்க இல்ல அவங்க இல்லைன்னு, அதாவது இப்ப ஏற்கனவே 2022 ஒரு குண்டு வெடிச்சதுல ஒரு சிலிண்டர் வெடிப்புன்னு கூட நீங்க அதுக்கு சப்பக்கட்டு கட்டினீங்களே, அந்த குண்டு வெடிப்புல கூட நிறைய இஸ்லாமியர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து இதுக்கு காரணம் இல்லை, அப்படி இப்படி நாங்க இதுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்க. லாஸ்ட் என்ன நடந்துச்சு? இப்ப அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நீங்க கலந்துக்கிட்டீங்க. அப்படின்னா இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள் என்பது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சதாகி போச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்தவன் யாரு? ஒரு அல்லுமா தலைவர். அவனை வந்து தீவிரவாதியை நீங்க வந்து கொண்டாடி ஒரு பெரிய தியாகி மாதிரி நீங்க கொண்டு போய் அங்க போய் கடைசி இறுதி சடங்கு பண்றீங்க. ஒரு கடைசி காலத்துல போனவனுக்கு இறுதி சடங்கு பண்றது தப்பு இல்லை. ஆனா அவன் யாரு? சாதாரண ஒரு தியாகியா? முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு பண்ணக்கூடிய வேலை, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி இவனுங்களெல்லாம் விட்டு கவலையே இல்லை. ஏன்னா அள்ளிச்சு இல்லைங்க. ஏன்னா இவனுங்க வந்து இருக்கும்போது ரவுடித்தனம் இருக்கிறதுனா அவனுங்க கட்சியில முழுக்க முழுக்க வட சென்னையில பாருங்க, விசிக கட்சிக்காரன் அத்தனை பேர் ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் அங்க கட்சி இருக்கான். ஒரு கட்டிங் வாங்குறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஃபுல்லா விசிக கட்சி ரவுடித்தனம் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்டிங் வாங்குறதுக்கு தான் அவன் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கான். இதே போல வேலைகளை வந்து உங்க கட்சியில வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா மக்கள் வந்து திருந்தவே மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டை அடி உங்களுக்கு அடிக்கணும், ஆனா அவரு அடிச்சுக்கிட்டாரு. அந்த ஒரு விஷயம்தான் வந்து பிடிக்காம இருக்கு. ஏன்னா சாட்டை அடி அடிச்சு, அதாவது மக்களை திருத்த முடியாது. மக்கள் வந்து இப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்களா, இப்ப 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப வரப்போகுது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணினாலும் அவங்க தான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுலயே தெரியும் உங்களுக்கு வந்து கூட்டமா அடைச்சு வச்சு. இப்ப செந்தில் பாலாஜி வேற வெளியில இருக்காரு, எல்லா வேலைகளையும் வந்து முழுக்க செய்வார். இப்பவே அதுக்கு தயாராகிருப்பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளவு ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், பரிசு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஓட்டு மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு வச்சிருப்பாரு. திமுக அரசு முழுக்க கொள்ளைக்காரனுக்கும் கொலைகாரனுக்கும் தீவிரவாதிக்கும் கடத்தல்காரனுக்கும் துணை போறக்கூடிய கட்சி. அதுக்கு நீங்க மக்கள் துணை போவாதீங்க. வணக்கம்.